Praise the Lord. Good morning, Jesus Army Fellowship. Today, Word of God, 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும் வழியாக நம்ம செய்ய வேண்டும். நம்ம செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். நமக்கு எது நமக்கு சந்தேகமா இருக்குதோ, அது பாவமா தோன்றுகிறதோ அந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணும், மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் நம்ம மேல் விழுந்த கடமை. அதனால நம்ம எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம செய்ய வேண்டும். நம்ம செய்கிற காரியம் தவறா கரெக்டா சரியா என்று நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். கர்த்தர் அதற்கான ஞானத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு கொடுப்பாராக. நம்ம எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யும் போது கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை